அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே தெள்ளாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடக மாநிலம் பெங்களூரிலே வள்ளலாருடைய கொள்கைகளை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணையோடு 70 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாநிலத்திலே ஒரு சங்கத்தை அமைத்து அந்த சங்கத்திலே வள்ளலார் காட்டிய ஒளி வழிபாட்டை முறையாக செய்து அவர் காட்டிய பாதையான ஜீவகாருண்யம் என்ற ஒரு வழியை அன்னதான செயலாக செயலாற்றி கொண்டு எல்லா மக்களிடத்திலும் அன்பு பாராட்டி அரவணைத்து மிக சீரும் சிறப்புமாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெங்களூர் சன்மார்க்க சங்க அத்தனை உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளெல்லாம் அருட்பாவை மிக அழகாக பாடினார்கள். வள்ளலாருடைய பாடல்களை எந்தெந்த அளவிலே பாடி மக்களை சென்று அடைய வேண்டும், மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் என்ற அளவிலே ஒரு இசை ஆசிரியரை வைத்து மிக சீராக சிறப்பாக முறையாக இந்த சகோதரர்களெல்லாம் அழகாக அருட்பாவை பாடியதை பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அளவில்லாத மகிழ்ச்சி.
இது மேலும் மேலும் வளர வேண்டும். வளர்வதற்கு எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றாக துணையாக இருந்து அருள் புரிய வேண்டும். அதே மாதிரி இங்கே பார்க்கின்ற பொழுது ஒரு ஒற்றுமையை பார்க்க முடிகிறது. எல்லாரிடத்திலும் ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடிகிறது. எல்லோருடைய குணங்களும் ஒரு சாந்த குணமாக, தயவு குணமாக இருப்பதை பார்க்கின்ற பொழுது அதைவிட மகிழ்ச்சி. நான் நிறைய சங்கங்களுக்கு செல்வேன். ஒரு சங்கங்களிலும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும். அதிலே பெங்களூர் சங்கம் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. பொறுப்பாளர்கள் தன்னை பொறுப்புள்ளவர்கள் என்று வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சங்கம். தலைவர் பார் எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் மறைவா. மற்ற சங்கங்களிலே முன்னாடி வந்து சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அதிகாரம் செய்வார்கள். ஆனால் இந்த சங்கத்திலே அப்படி அல்ல. தான் யார் என்பதை காட்டாமல் இந்த சமுதாயத்திற்கு நன்மையை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வடிவேல் அவர்கள், பெரிய வடிவேல் ஐயா அவர்கள், வாஸ் ஐயா அவர்கள், நாகராஜன் ஐயா அவர்கள், இவர்களெல்லாம் தொண்டாற்றக்கூடிய ஒரு துரிதமுள்ள பண்பாளர்கள் என்றே சொல்ல வேண்டும். நாங்கள் வருவதாக இருந்தால் முன்கூட்டியே 2 முறை ஃபோன் செய்கிறார்கள். எந்த வண்டியில் வருகிறீர்கள், எப்படி வருகிறீர்கள், எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், நான் வந்து அழைத்து செல்லுகிறேன், சிரமப்படக்கூடாது. கைப்பை அந்த பேக்கை கூட என்னை தூக்க விட மாட்டேங்கிறார். ஏன்னா அவர்களுடைய அதுதான் அன்பு. யாரோ வராரு யாரோ போகிறாருன்னு இல்லாமல் ஒரு சத்சங்கம் செய்யக்கூடியவர்கள், வள்ளலாருடைய கொள்கையை பரப்பக்கூடியவர்கள், அவர் வருகிறார் என்றால் அவர்களுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு செயல்படுகிறார்கள். நாங்கள் விரும்புவதில்லை, இருந்தாலும் அவர்களுடைய உணர்விலே அது ஆட்கொண்டு செயல்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கெல்லாம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த உள் உணர்வு செயல்படுகிறது. அது செயல்படவில்லை என்றால் அவர்கள் அப்படி செயல்பட மாட்டார்கள். ஒவ்வொரு மனித ஜீவனுக்குள்ளும் அந்த அன்பு, கருணை, தயவு என்பது அங்கே ஊற்றாக உணர்வாக நிறைந்தால்தான் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அதுபோல இந்த சன்மார்க்க சங்கம் அதே மாதிரி சகோதரிகள் எல்லாம் வரும்பொழுதே அன்பு பாராட்டுகிறார்கள். ஐயா இப்போ வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி என்று அவருடைய முகத்திலே பார்க்கின்ற அந்த அன்பு, அந்த முக மலர்ச்சி என்பது வருபவர்களுக்கு ஒரு டானிக்காக மாறுகிறது. எல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சன்மார்க்கம் என்பது உணவளிப்பது மட்டுமன்று, எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டுவது, அரவணைப்பது, அவர்களுக்குள்ளான நற்காரியங்களை நம்மால் முடிந்த அளவிற்கு செய்வது. இப்படி பல வகையிலே நமக்கு வள்ளல் பெருமான் அந்த வழிமுறைகளை எல்லாம் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிலே பெங்களூர் சங்கம் அதே மாதிரி தான் வடலூரில் அருமையாக பண்ணுறாங்க. நான் போன மாதம் அது கூட சொன்னேன், அங்கே எந்த இடத்துலையும் உணவு இல்லாட்டியும் கூட பெங்களூர் சங்கத்துக்கு போனால் உணவு கிடைக்கும் என்ற ஒரு நிலையிலே அங்கே மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் கொடுத்து அருளை வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் நமது அருட்ஜோதி டிவி போன மாதமே சொன்னேன் பெங்களூர் செல்லுகிறேன் என்று. நீங்கள் வரீங்களான்னு நான் கேட்கல. ஐயா நீங்கள் போகிறதுன்னு சொன்னால் நான் வந்துடுறேன்னாரு. உட்கார்ந்திருக்கார் அன்பர். அவர்களெல்லாம் எப்படியாவது இந்த வள்ளலாருடைய கொள்கை என்பது, அந்த சுத்த சன்மார்க்க தெளிவு என்பது உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சொன்ன உடனே, நான் தேதி சொன்ன உடனே நாங்களும் வந்து விடுகிறோம் என்று நேற்றே வந்து விட்டார்கள். அவர்கள் இங்கு மட்டுமல்ல, எங்கு
நான் சொற்பொழிவு செய்கிறோனோ அங்கெல்லாம் வந்து விடுவார்கள். அங்கே சென்னையில் இருந்தாலும் அன்புடன் வரவழைத்து, ஐயா நிகழ்ச்சி கொஞ்சம் நேரம் கொடுங்க, மக்களுக்கு தேவையானதை கொடுக்கணும், அந்த தேவையை நீங்கள் தான் பூர்த்தி பண்ணிவங்கன்னு அன்பாக கேட்பாங்க. அவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அவர்கள் வேண்டுகின்ற பொழுதும் நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுதும் வந்து அதை பதிவு செய்கிறார்கள். இப்பொழுது இங்கே இருப்பது ஒரு 50-100 பேர் என்றாலும் கூட இப்போ இந்த பதிவானது உலகம் முழுவதும் செல்லும். நம்ம பேசக்கூடிய பேச்சு, இங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ இந்த டிவி சேனல் மூலமாக உலகம் முழுவதற்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், எல்லா வகைக்கும் அவங்க வசதி பண்ணியிருக்காங்க. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், என்று வள்ளல் பெருமானுடைய அந்த பெருங்கருணையை பற்றி, அவருடைய தயவை பற்றி, உலக மக்களுக்கு அவர் என்ன கொடுக்க வந்தார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் தெரிய வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் இந்த அருட்பாவிலே 6000 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் 1 to 5 திருமுறைகளெல்லாம் பக்தி சார்ந்த ஆரம்ப நிலை கடவுள் வழிபாட்டு முறைகளெல்லாம் தெளிவாக சொல்லிக் கொண்டு வருகிறார். இறுதியிலே அதுக்கு மேல்நிலை இருக்கிறது. உலகத்திலே பக்தி நிலையோட ஒரு ஸ்டாண்டர்டை முடிச்சிட்டாங்க. அந்த பக்தியில் யோகம் இருக்கிறது, ஞானமும் இருக்கிறது. அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லுவார்கள். அதிலே நன்னாங்கு 16 படித்தரங்கள் இருக்கிறது. இந்த 16 படித்தரங்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் 4 முடிந்து விடுகிறது. முதல் படியில் இருக்கக்கூடிய 4 முடிந்து விடுகிறது. அதுதான் சரியை, கிரியை, யோகம், ஞானம். இதுதான் பக்தியினுடைய ஆரம்பம், பக்தியினுடைய முடிவு. நல்லா புரிஞ்சுக்கணும். பக்தியில் ஆரம்ப நிலையிலிருந்து பக்தியில் முடிவு வெள்ளியும், இப்போ நாயன்மார்களாகட்டும், சித்தர்களாகட்டும், யோகிகளாகட்டும், எல்லாருடைய நிலைப்பாட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த சரியில் இருக்கக்கூடிய 4 படிகளோடு அவங்களுக்கு முடிஞ்சிடுது. அதில் சரியில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், இந்த 4 முடிஞ்சிடுது. அதுக்கு மேலே அருளாளர்கள் இன்னும் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அருளாளர்கள் நிலையெல்லாம் எந்த லெவலோடு இருக்குது? அது இந்த மதத்தை தோற்றுவித்த தலைவர்களுடைய ரேஞ்சில் போகுது. ஏன்னா உங்களுக்கு எளிய நடையில் சொன்னால் தான் புரியும், கன்ஃபியூஷன் போகக்கூடாது. இப்போது புத்தர் இருக்கார், நபிகள் நாயக்கர் இருக்கார், இயேசுநாதர் இருக்கார் இல்லையா? இவர்களெல்லாம் மத தலைவர்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை தோற்றுவித்தவர்கள். அப்போ நம்ம இந்தியாவில் வியாசர் மாதிரியானவர்கள். இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் எதோடு நிற்குது? முதல் பக்தியினுடைய முடிவு, பக்தியினுடைய அந்த நிலை 4 வகுப்புகளோடு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது, அதை மீறி அடுத்த செயலுக்கு வருபவர்கள் அவங்க பக்திக்கு போக மாட்டாங்க. தனிமையாக இருந்து இறைவனை நினைப்பவர்கள். அவங்கெல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஆலய வழிபாட்டுக்கு போக மாட்டாங்க, அங்க பிரதட்சணை செய்ய மாட்டாங்க, அபிஷேகம் ஆராதனைலாம் செய்ய மாட்டாங்க. அது 2வது நிலை. ஆரம்ப நிலையில் கோயிலுக்கு போகிறது, கும்பிடுறது, அபிஷேகம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது, படையல் பண்ணுறது, நம்மளே சாப்பிட்றது, இது எல்லாமே ஆரம்ப நிலை கடவுளுடைய வழிபாட்டு முறையில். 2வது தனிமையாக இருந்து இறைவனை நினைப்பது. அப்போ 2வது தனிமையாக இருந்ததுன்னா சரியை, சரியில் சரியை, அது கிரியைகளுக்கு சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம்னு 4 அடுத்த ஸ்டாண்டர்ட் வருது. அதாவது நீங்களே செஞ்சு நீங்களே வந்து நீங்களே வழிபாடு பண்ணுறது. இப்போ பக்தின்னா இன்னொருத்தர் செஞ்ச இடத்துல போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது, சாமி கும்பிடுறது. புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் சாமி கும்பிடுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. அதுலேயே 4 தடை இருக்குது. கிரி என்பது நம்மால் முடிந்த வேலைகளை செய்வது பேர் கிரி. கிரியைன்னா செயல்பாடுகள். அப்போ அந்த செயல்பாட்டை நீங்களே ஒரு வீட்டில் வந்து ஒரு சாமி வைக்கிறது, நீங்களே வழிபாடு பண்ணுறது, நீங்களே வந்து தனியாக அதை வந்து நினைக்கிறது, இறைவன் மேலே அன்பு பாராட்டுறது, இது மாதிரி எல்லாம் செய்கிறதெல்லாம் கிரியையினுடைய நிலை. அதில் ஒரு 4 ஸ்டாண்டர்ட் இருக்குது. 3வது ஸ்டாண்டர்டு யோக நிலை. அந்த யோக நிலையில் இருக்கிறவங்க சரியை செய்ய மாட்டாங்க, கிரியையும் செய்ய மாட்டாங்க. தனிமையில் உட்காந்துக்கிட்டு இறைவனும் நானும் தான், இறைவனுக்கும் அவருக்கும் தொடர்பு வைக்கிற மாதிரி தொடர்பு வச்சுக்கிறது. இது 3வது நிலை. இந்த 3 நிலையில்
இறைவன் என்பது அவர்களுக்கு தெரிந்ததா? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? 3 நிலைகள் இருக்கிறது. அதில் 12 வகுப்புகள் இருக்கிறது. மொத்தம் 4 நன்னாங்கு 16 வகுப்பு ஆன்மீகத்துக்கு. 3 வகுப்புகள். 3 வகுப்புகளில் சரியை கிரியை யோகம் என்ற 3 வகுப்புகள் இருக்குது. அதில் முன்னாங்கு 12 வகுப்புக்கு நீங்கள் போகணும். சரி, இந்த 12 வகுப்பை முடித்தவங்க கடவுளை பார்த்தார்களா? கடவுள் யார் என்பதை தெரிந்து கொண்டார்களா? அந்த கடவுள் யார் என்பதை நமக்கு சொன்னார்களா? சொல்லியிருக்காங்க நிறைய கடவுள்களை. ஆனால் அந்த கடவுள்கள் எல்லாம் உண்மையான கடவுளா? நம்ம சிந்திக்கணும். இப்போ எத்தனை கடவுள்கள் நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இல்லையா? இப்போது இயேசுநாதர் சொன்னது ஒரு கடவுள், நபிகநாயகன் சொன்னது ஒரு கடவுள், புத்தர் சொன்னது ஒரு கடவுள், இந்தியாவில் இருக்கக்கூடிய யோகிகள் ஞானிகள் வியாசர் ஒன்று சொல்கிறாரு, வால்மீகி ஒன்று சொல்கிறாரு, நாயன்மார்கள் ஒன்று சொல்கிறாங்க இல்லைங்களா? இப்படி ஒருத்தரும் ஒரு கடவுள்களை அறிமுகப்படுத்திட்டாங்க. இவர் வியாசர் என்ன பண்ணுறாரு? கிருஷ்ண பரமாத்மா தான் கடவுள்ன்றாரு. வால்மீகி என்னன்ற ராமர் தான் கடவுள்ன்றாரு. அவர் அல்லாஹ் தான் கடவுள்ன்றாரு. அவர் இயேசு தான் கடவுள்ன்றாரு. இப்படி எல்லா இடங்களிலும் கடவுளுடைய தன்மைகள் மாறுகிறது. மாறுகின்ற பொழுது உலக மக்கள் அறிவாளிகள் அங்கே தான் கேட்குறாங்க கேள்வி. பாமர மக்கள் அவங்க ஒரு மாதிரி நினச்சிக்கிறாங்க. சரி, எல்லாம் ஒன்று தானே, இவர் சொன்ன கடவுள் ஒன்று தான், அவர் சொன்ன கடவுள் ஒன்று தான், எல்லா கடவுள் தான் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்மளும் பேசுகிறோம், எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு அறிவாளி, ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர் இந்த கடவுளுக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டால் விடை கிடையாது. இந்த மதங்களோ சமயங்களோ விடை சொல்லுவதற்கு தயாராக இல்லை. எங்கே இருக்கிறார் உங்கள் கடவுள், அவர் எப்படி இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டால் விடை கிடையாது. விடை எங்கே வருதுன்னா நம்ம ஐயா கிட்ட தான் வருது. உலகத்தில் எங்கேயுமே விடை கிடையாது. தத்துவங்களை சொல்லி இருக்கிறார்கள், அண்டங்களை சொல்லி இருக்கிறார்கள், எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். நான் தவறாக சொல்லவில்லை அவர்களை. அவர்களுடைய ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு மேலே அவர்களால் போக முடியவில்லை. எது எல்லைக்கோடோ அந்த எல்லைக்கோடு வருகின்ற பொழுது இதுதான் என்று முடித்து விடுகிறார்கள். அதற்கு மேலே என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. வள்ளலார் சொல்வார்கள் அட்டகத்தில், தத்துவம் எல்லாம் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீதமே நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன அவமேல் செயலை தெரிந்திடச் சென்றேன். தெரிந்திடச் சென்றேன் ஒத்தையன் நிலைக்கன் யாமும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று யார் சொல்றாங்களா? அத்தகை உணர்ந்தோர் உரைத்து உரைத்து ஏத்தும் அருட்பெருஞ்சோதி அல்ல அரசே. சென்றவர்கள் சொல்லுவதை அதில் சொல்றார் வள்ளலாரிங்க. தத்துவங்கள் எல்லாம் கடந்தார்கள், மேல் செல்வதற்கு இடம் காண முடியவில்லை, கரைந்து போனார்கள், மேலே செல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய இறைவா அப்படின்னு வள்ளலார் சொல்றார். அப்ப இந்த நிலைகள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே மனித தேகம் எடுத்தவர்கள் எப்படி வாழ வேண்டும், எதை பெற வேண்டும், எந்த இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியவர் வள்ளலார். மற்றவர்களெல்லாம் பலவிதமான வழிகளை காட்டியிருக்காங்க. வழி என்பது பல வழிகள். அந்த பல வழிகளிலே நாம் சொல்லுகின்ற பொழுது சரியான எல்லைக்கோட்டிற்கு போக முடியவில்லை. அதனால்தான் வள்ளலார் 1 to 5 1 to 5 திருமுறை வரையும் அவர்கள் சொல்லியது எல்லாமே சொல்லிட்டார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். 1 to 5 திருமுறை வரையும் உலகத்தில் இருக்கவர்கள் சொல்லியதை முழுவதுமாக சொல்லி அதற்கு மேல் உள்ள சில விஷயங்களையும் அந்த 5 திருமுறையிலையும் வச்சிடறார். அதற்கு மேல் யாரும் சொல்லாததை, இறைவன் எங்கிருப்பார், எங்கு இருக்கிறார், எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுவதற்காக எழுதப்பட்டதுதான் இந்த 6ஆம் திருமுறை. இந்த 6ஆம் திருமுறையில் யாரும் சொல்லாத கருத்துக்கள். இது முழுசும் என்ன சொல்லுது நமக்கு?
அருளை பற்றி மட்டும்தான் சொல்லும். 6ஆம் திருமுறை முழுவதும் அருளை பற்றி பேசுவது. இங்கே வேறு எதுவுமே அதிகமாக இருக்காது. கடவுள், அறிவு, அருள், மனிதன், மனிதனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நெறிமுறையில் எப்படி கடைபிடிக்க வேண்டும், அது எப்படி அருளை பெற வேண்டும், அருளை பெற்றால் நீ எந்த இடத்திற்கு போவாய், ரெண்டாவது நீ எங்கிருந்து வந்த. ஏன்னா நமக்கு வந்ததும் தெரியல, போவதும் தெரியல. நம்ம நடுக்காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். நமக்கு யாராருக்கு ஒரு வழி, இப்போ நீங்கள் ஒரு வழியில் போனீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு வழியை சொல்லும், ஏங்க நான் போனால் வாங்க அந்த வழி நல்லா இருக்குது, நீங்கள் உடனே மாறிடுவீங்க. ஏன்னா அவங்க நண்பர், தெரிந்தவர்கள், இல்லாட்டி அவங்களால நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கும். எப்பவுமே நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறவங்க சொல்கிறத எல்லாருமே கேட்பாங்க. ஆதாயம் இல்லாத சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஒன்று நட்பு ஆதாயம் இருக்கணும், பொருளாதார ஆதாயம் இருக்கணும், அவங்களுக்கு நமக்கு ஒரு பழக்க வழக்கம் அதிகமாக இருக்கணும், அவங்க சொல்கிறதான் கேட்பாங்க. அதனால தான் வள்ளுவர் என்ன சொன்னார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எது? அறிவு. அறிவுதான் மெய்ப்பொருளை காணக்கூடிய தெளிவு பெற்றது. ஆனால் வள்ளலாரிங்க என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதிலே உண்மை இல்லை. வள்ளலார் வந்து ஒரே அடியில் அடிச்சிட்டார். இதுவரையில் நீங்கள் கேட்டது, படித்தது, கண்டது, உண்டது எல்லாமே வேஸ்ட்டுன்ட்டார். ஞானசரிகளை போட்டாரா? டோட்டலாக போட்டிருக்காரு. இது வேணும் இது வேண்டாம்லாம் அங்கே சொல்லலை. அவர் கண்டது எல்லாம்னு போட்டார். நீங்கள் இதுவரையில் கண்டதெல்லாம் பொய்யே, நீர் கடித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. தெளிவாக சொல்கிறார். இங்க உலகியலீர், நம்மளை பார்த்து சொல்கிறார், உலகியலீர் இனி நீ இதுவரையில் இருந்த மாதிரி வாழாதீங்க. எல்லாமே உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர். அப்புறம் என்ன சொல்கிறாரு, வெண்டதினால் என் இனிமேல் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. எந்த நெறியை கடைபிடிக்க சொல்றாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் அப்போ மெய்நெறியை கடைபிடித்து அந்த வார்த்தையை போட, நெறியை கடைபிடித்துன்னு போடலாம் இல்லை, சன்மார்க்க நெறியை கடைபிடித்துன்னு போடலாம் இல்லை, சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து. அப்ப அந்த மெய்நெறியை கடைபிடித்தா என்ன கிடைக்குமா? மெய்ப்பொருள் கிடைக்கும். பொய் நெறியை கடைபிடித்தால் பொய்ப்பொருள் கிடைக்கும், மெய்நெறியை கடைபிடித்தால் மெய்ப்பொருள் கிடைக்கும். புரியுதுங்களா? எவ்வளவு சொல்லு, மெய்ப்பொருள் நன்குணர்ந்தே எந்தகு சிற்றம்பலத்தே என்ன கிடைக்கணும்? என் தந்தை அருள் அடைமின். அந்த மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை அறிந்தா என்ன கிடைக்கும்? அருள். என் தந்தை அருள் அடைமின். அருள் கிடைச்சா என்ன கிடைக்கும்? மரணமில்லாத பெருவாழ்வு கிடைக்கும். எங்கே அருள் வருகிறதோ அவர்களுக்கு மரணம் வராது. புரியுதுங்களா? அப்போ வள்ளல் பெருமான் அருள் விளக்க மாலைன்னு போனமா படிச்சோம் இல்லையா? அப்போ அருளை எப்படி பெறுவது என்பதற்கு அருள் விளக்க மாலைன்னு போட்டார். ஒன்னொன்றுக்கு ஒரு தலைப்பை பார்த்தீங்கன்னாவே அபாரமாக இருக்கும். அருளை பெறுவதற்கு நீங்கள் எப்படி வாழ்ந்தால் அருளை பெற முடியும் அப்படின்றதெல்லாம் அருள் விளக்க மாலையில் 100 பாடலில் போட்டார். இப்போ என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்தது அனுபவ மாலைன்னு கொண்டு வர்றாரு. நீ அருளை பெறுவதற்குண்டான வழியில் 100 பாடல் இல்லையா? அதே அருள் விளக்க மாலையில் வந்து அனுபவ மாலையில் எத்தனை பாடலை போடுறாரு? அது 100 பாடல் தான். நீ மற்ற பாடலாம் பாருங்க, டிஃபரெண்ட் இருக்கும். 10, 12, 25, 36, 11, 11 வரும், 10 வரும், 22, 25 வரும். இங்கே என்ன பண்ணுறாரு டேலி, அருள் விளக்க மாலையில் 100 பாடல்கள், அனுபவ மாலையில் 100 பாடல்கள். இங்கே 100க்கும் 100க்கும் கனெக்ஷன் கொடுக்குறாரு. புரியுதுங்களா? ஏன் 99ஓட நிறுத்தக்கூடாதா? அங்கே அனுபவ மாலை
அருள் விளக்கமால 100 போட்டா எழுதியாச்சு. இங்கே அனுபவமால 110 போடுங்க, இல்லாட்டி 90 போடலாமே. ஏன்னா அந்த அருள் விளக்கம் கிடைச்சிட்டால் அது 100% சக்சஸ்ன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஏன் 100 போடுறாரு? 100% என்ன அர்த்தம்? 100% என்ன? முழுமை, வெற்றி, பூரணம், 100க்கு 100 அப்படின்னா என்ன? எதுலையுமே தோல்வி இல்லை, வெற்றின்னு பேர் அதுக்கு. அதுவும் மகா வெற்றி இல்லை சொல்கிறோம் இல்லையா? வெற்றி மகா வெற்றின்றோம். அப்போ 100% டேலி பண்ணிட்டா நம்ம பூரண தத்துவம் அடைஞ்சிட்டோன்னு பேர். அதுக்கு தான் பூரணம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி 100க்கு 100 நீ அருள் விளக்கத்தை 100% தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அனுபவம் 100% கிடைக்குன்னு அர்த்தம். கரெக்டாக கொண்டு வராருங்க இல்லைங்களா? அப்போ அனுபவ மாலையில் வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொல்றார்? அருள் விளக்கத்தை அருள் கிடைப்பதற்குண்டான வழிமுறைகளை சொன்னார். அந்த அருள் கிடைச்சிட்ட பிறகு அனுபவம் வரும். அருள் வந்தாதான் அனுபவம் வரும். அருள் வரவில்லை என்றால் அனுபவம் என்பது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அனுபவம் எப்போ ஒரு வள்ளலார் சொல்றாரு இல்லையா, நமக்கு அவருக்கு அனுபவம் இல்லைப்பா அப்படின்னுவோம். அனுபவம் இல்லைன்னா என்ன? அங்க அறிவு பூரணமாகவில்லைன்னு பொருள். அருள் அங்க பூரணம் இல்லை என்றால், முழுமை இல்லை என்றால் அனுபவம் வராது. இப்போ நம்ம பெரியவங்களாம் அனுபவசாலி பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அனுபவம் வயசாகிடுச்சு, அவங்க அனுபவம்லாம் நமக்கு தேவைன்னு சொல்லுவோம். ஆமாம், எல்லாருக்குமே முழு அனுபவம் இருக்கா? இப்போ ஏன் இன்னைக்கு பிள்ளைங்க தாத்தா பேச்சு கேட்க மாட்டேங்குது, பாட்டி பேச்சு கேட்க மாட்டேங்குது? அவங்க நினைக்கிறாங்க நம்ம அறிவை விட அவருடைய அறிவு குறைவு என்று நினைப்பதால் அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள். நம்ம கோவிச்சக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய அறிவு முன்னாடி இருந்து நம்ம 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்ற வாழ்ந்த வளர்ந்த அறிவு முறைகள் வேறு. இன்றைக்கு குழந்தைகளுடைய அறிவு முறைகள் வேறு. ஆனால் நமக்கு நம்ம பெத்த குழந்தை தானே, நம்ம பேரன் தானே, நம்ம ஒன்று சொன்னால் என்னடா மிஞ்சல் இப்படி சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட நல்ல கருத்து இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளணும். அறிவுக்கு வயது வித்தியாசம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அந்த அறிவு முதிர்ச்சி ஆனால் அனுபவம் என்பது பொருள். அனுபவம் கிடைத்தால் அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். அனுபவம் என்பது வயதை வைத்து வரக்கூடிய வார்த்தைகள் அல்ல. அறிவு சார்ந்து அனுபவித்து உண்மையை தெரிந்து சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் அனுபவம். அதனால நமக்கு எல்லாருமே அனுபவசாலின்னு சொல்ல முடியாது. பிறந்த குழந்தை 10 வருஷத்தில் அது பெற்ற அனுபவம் நம்ம 60 வருஷமாக பெற முடியாது. அவ்வளோ டேலண்டாக இருக்கிறாங்க அன்னைக்கு. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்மளால் இயக்க முடியுதா? பல பேரை கேட்க வேண்டியதாக இருக்குது. வரக்கூடிய ஒரு செல்ஃபோனை நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியுமா? ஆனால் பிள்ளைங்கிட்ட கொடுப்பாருங்க, பாட்டாக எடுத்துருவாங்க. அப்போது அவங்கள விட அந்த மின் அணுக்களோட செல்போன் என்னதான் மின் ஒளி அலைகளை கொண்டு மின் ஒளிகளை வெளியேற்றுவது எல்லாமே ஒளி அலைகள் தானே அது. அப்போ அந்த மின் அலைகளை, அந்த மின்காந்த அலைகளை அவருடைய அறிவு மூலமாக எதை வள வைக்கணும், எதை அனுப்பணும், எதை மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. டோட்டல் தோற்றத்திலிருந்து மிக்சிங்கிலிருந்து ரிலீஃப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நமக்கு தெரியுது, நமக்கு தெரியாது. இதுதான் அருள். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் கோடான கோடி அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களை ஒன்றோட ஒன்று எப்படி இணைப்பது, அதை எப்படி பிரிப்பது? நம்ம உடம்பு பூரா அணுக்களால் சேர்ந்தது. இது அணுக்கள் சேர்ந்த இடம் நமக்கு எங்கன்னு தெரியுதா? தாயினுடைய கருவறையில் இல்லைங்களா? அது சேர்ந்த வழி தெரிஞ்சாதான் நீங்க பிரிக்கக்கூடிய வழி தெரியும். ஒரு அணுக்கள் சேர்ந்தாச்சு பாடிக்குள்ள, இது அணுக்கள் சேர்ந்தாச்சு, இது உள்ள ஒன்று இன்னொன்று பூட்டு போட்டாச்சு, பின்னப்பட்டதுன்னு பேர். இது பின்னலைன்னா நமக்கு தெரியுமா? இது எவ்வளோ பாதுகாப்பாக அந்த உடம்பை இறைவன் கொடுத்துருக்காரு. இது எந்த அளவுக்கு உள்ள எலும்பு, தசை, ரத்தம், சுக்கிலம், நாடி, நரம்புகள் எல்லாத்தையும் பின்னி அதை மறைக்கிறதுக்கு 3 தோல் இருக்குதுங்க மேலே. உள்ளது கூட வன்தோல், மென்தோல் அப்படின்னு வள்ளலார் பிரிப்பார்.
அப்போது இந்த தோல் வகைகள்லாம் வள்ளலாருக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்தில்? எந்த கல்வி கொடுத்தல, எந்த கான்வெண்ட்டில் போய் படித்தார்? ரத்தம் இப்போ சொல்கிறான் 4 குவாலிட்டி. நான் வள்ளலார் அப்பயே சொல்லிட்டார், 4 குவாலிட்டி இருக்குது. எலும்பில் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டாரு, நரம்பில் எத்தனை நரம்பு இருக்குன்னு சொல்கிறாரு, எத்தனை நரம்புகள் இந்த உடம்புக்குள் செல்லுகிறது என்று சொல்லி, எந்தெந்த இடத்துல ஜங்ஷன் இருக்குது, அது எந்தெந்த நரம்பு எந்தெந்த நரம்போட சேர்ந்தால் அது இயங்கும், அதுக்கு மூட்டு எலும்பு வேணுமா, நரம்பு சிறு எலும்பு வேணுமா, பெரிய எலும்பு வேணுமா, இத்தனையும் பின்னப்பட்டது. நம்ம பாடி உலக அமைப்பு. நீங்கள் உலக அமைப்பை எங்கேயும் போய் தேட வேண்டாம், உடம்புக்குள்ளேயே இருக்குது. நம்ம மேப்பை பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் இல்லைங்களா? அப்போது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் முதலில் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும்? அருள் விளக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அனுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இந்த அனுபவத்துக்கு நமக்கு எது எதெல்லாம் தெரிஞ்சோம்னா அனுபவம் வரும். அதனால தான் வள்ளலார் நமக்கு என்ன பண்ணுறாரு, முதலாக நீங்கள் உங்களுடைய உடம்பை புரிந்து கொள்ளுங்கன்னார். உடம்புக்குள்ள என்ன நடக்கிறது, அது எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, அதனுடைய இயக்கத்திற்கு மூலம் எது, அது எங்கிருந்து வந்தது, ஏன் இந்த உடம்பை இழுத்தது, ஏன் இது செயல்படுகிறது, ஏன் இதற்கு வயசாகிறது, ஏன் இதற்கு நோய் வருகிறது, ஏன் இறுதியில் மரணம் வருகிறது, இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம உடம்புகிட்டே இருக்கு, நம்மளே அதை பார்க்க முடியல. ஆனால் நம்ம தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கிறோம், கோயிலாக அலைஞ்சிட்டு இருக்கிறோம், எங்கெங்கே வழிபாட்டுக்கு போகிறோம். நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை நாம் தெரிந்து கொள்வதற்கு தயாராகவே இல்லை. இதை தான் என்ன பண்ணுறாரு வள்ளலார், முதல் நம்ம என்ன செய்யணும், உடம்பை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உடம்பு ஒரு வகையறீர், உயிர் வகையை அறியீர், உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனதை வசப்படுத்தும் வழிதுறை கற்றறியீர். எப்படி வாழ்கிற நம்ம? நீ உடம்பு வந்த வழியும் தெரியல, உனக்கு உயிர் வந்த வழியும் தெரியல. ஆனால் எது தெரியுது நமக்கு? உடல் வறுக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர். நல்லா சாப்பிட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியுன்ட்டார், வேற ஒன்றுமே தெரியாது. உலகத்தில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தூக்கம் வரலையா, நல்லா சாப்பிடுப்பா தூக்கம் வரும். ஃபுல்லாக நீங்கள் தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணணும், மூக்கை பிடிக்க சாப்பிட்டீங்கன்னா தானாக மயக்கம் வந்துடும். அதுதான் சிறந்த மருந்து, டாக்டர்கிட்டே போக வேண்டாம். உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நல்லா மூக்கை பிடிக்க சாப்பிட்டு படுத்திங்கன்னா தூக்கம் தானாக வரும். ஏன்னா அந்த உணவு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அது இயக்க ஆரம்பிச்சிடும். இது உள்ளே போனோடனே அது ஸ்டார்ட் ஆகிடும். அது ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகுது, மயக்கம் தானாக வரும். அந்த வேலையை செய்யும்போது புற உறுப்புகள் பூரா ஆஃப் ஆகிடும். புரியுதுங்களா? அதனால தான் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் தானாக வரும். இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு, உண்டது அது உண்டதுன்றேன், உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கு அறிந்தீர், மடம்புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர். நீங்கள் சாதாரண மனத்தில் நீங்கள் வாழல, பேய் மனத்தில் வாடிட்டு இருக்கிறீங்க. பேய் பிடிச்ச மனம் தான் எல்லாருக்கும் இருக்குதுன்றார். புரியுதுங்களா? அப்போ அந்த பேய் மனத்தை அடக்கிறதுக்கு தான் வழி சொல்கிறாரு வள்ளலார். அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய உடம்பை தெரியவில்லை, நமக்கு உயிர் தெரியவில்லை, இந்த உயிரில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தெரியவில்லை, அந்த இயங்கக்கூடிய கருவி கரணங்களை கண்ட்ரோல் படுத்த தெரியவில்லை. அது எப்படி இந்த உலகத்தில் போயிட்டு இருக்குதோ அதே மாதிரி நம்மளும் போயிட்டு இருக்கோம். குழந்தை பிறந்தோடனே அது ஏதாவது செய்யுதுங்களா? நம்ம தானே சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சொல்லிக் கொடுக்குறது தான் அந்த குழந்தை கேட்குது. நம்ம யார் பேச்சு கேட்டோம், முன்னாடி இருந்தவங்க பேச்சு கேட்டோம். முன்னாடி இருந்தவங்க யார் பேச்சுக்கு அப்படியே ஒருத்தர் எல்லாருமே ஒருத்தர் பேச்சை கேட்டு 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 கேட்டே தான் வாழ்ந்துட்டு வரோமே தவிர தன்னுடைய அறிவு மூலமாக யாருமே வாழல. அதனால தான் வள்ளலார் என்ன சொன்னார் இந்த பாடலில், கண்டது எல்லாம் அனித்தியம்னார். நீங்கள் இதுவரையில் பார்த்தது பூராவே நித்தியமில்லை, அழியக்கூடியது. அழியக்கூடியதை பார்த்து நீங்கள் அழியாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி நம்ம யார் சொன்ன கேட்டோமோ இந்த கேட்டதெல்லாமே பொய்டான்ட்டார். இந்த துணிச்சல் உலகத்தில் யாருக்கும் வரும்? ஏன் அவர் சொல்றாருன்னா, உண்மையை கண்டதால், உண்மையை உணர்ந்ததால், அந்த உண்மையை அனுபவித்ததால் இந்த உலக மக்களுக்கு இந்த உண்மை போய் சேர வேண்டும் என்ற
பெருங்கருணையினால் சொல்லுகிறார். ஏன்னா நம்மகிட்ட ஏதாவது அவர் வாங்கிட்டா சொல்றாரு. இதை நிறைய எல்லாரும் கேட்டிருக்கிறீங்க. இப்போ நம்ம உடம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இது வெளியும் தெரிஞ்சுட்டு இருக்கிறோமா? உடம்பு எப்படி வந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ நம்ம உடம்புக்குள்ள யார் யார் இருக்காங்க? வள்ளலார் அருட்பாவில் தெளிவாக சொல்லுவார். நம்ம ஆன்மா என்றது எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. ஆன்மா என்பது என்ன? ஏன்னா அனுபவமால பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உடம்பை பற்றி தெரிஞ்சால் தான் அனுபவத்துக்கு போக முடியும், இல்லைங்களா? இப்போ நம்ம உடம்புக்குள்ளே என்ன இருக்குது? இப்போ எல்லாரும் மத தலைவர்கள், சமய தலைவர்கள்லாம் சொல்கிறது ஆன்மான்றதை எல்லாருமே சொல்லுவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. வள்ளலார் என்ன சொல்கிறாரு? அதுக்கு உள்ளொளின்னு பேர் வைக்கிறார். அவங்க ஆன்மா என்று சொன்னதை வள்ளலார் என்ன பேர் வைக்கிறாரு? உள்ளொளி. அதெல்லாம் படிக்கிறீங்கள, என்ன சொல்றாரு கடைசியில்? உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட. நீங்க உள்ளொளி ஓங்கினாதான் உயிரொளி விளங்குன்றார். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணல். அப்ப அந்த மெய் அருட்கணல் என்பது எது? உள்ளொளி என்பது எது? இல்லையா? உயிர் என்பது எது? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம உடம்புக்குள்ள எங்கிருந்து வந்தோம்னு நமக்கு தெரியாது. அப்போ வள்ளலார் என்ன சொல்றாரு? நீங்கள் ஒரு ஆன்மா. நான் யார்? ஆன்மா. இங்கே நான் என்பது மனிதன் அல்ல, நான் என்பது ஒரு ஆன்மா. இந்த ஆன்மா என்பது ஒளி. இந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்றது நமக்கு தெரியாது. இதுதான் பெரிய பெரிய சிக்கல். ஒருத்தர் பின்மா அனுப்புனார்னுவார், ஒருத்தர் கிருஷ்ணர் அனுப்புனார்னுவார், ஒருத்தர் ராமர் அனுப்புனார்வார். அவங்களும் ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமே கதைகள் தான். இதில் உள்கருத்து உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா விட அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. ஒரு கதைகளாக கற்பனைகளாக இந்த மக்களுக்கு அழகாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. நமக்கு இன்றைக்கி அதை மாற்றக்கூட முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பின்னப்பட்டிருக்குது. அவ்வளோ நம்பிக்கை நமக்கு ஏற்படுத்திட்டாங்க. நீங்கள் யார் சொன்னாலுமே கேட்க மாட்டீங்க. அந்த கேட்காத அளவிற்கு, மாற்ற முடியாத அளவிற்கு அவருடைய கதைகள் அவ்வளோ அழகாக பின்னி வச்சுருக்காங்க. அதுக்கு இடம், பொருள், ஏவல்லாம் வச்சுட்டாங்க. இப்போ கங்கைன்னு சொன்னால் கங்கை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இருக்கிறத வச்சு அந்த இருக்கிறது என்னென்ன இருக்க வைக்கணுன்றதெல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கு பேரும் வச்சுட்டாங்க, அதுக்கு நாமம் சுட்டிட்டாங்க, அடையாளமாக வச்சுட்டாங்க, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகளையும் வச்சுட்டாங்க. அந்த வழிபாட்டுக்கு முகந்த தர மாதிரி கதைகளில் பேரை வச்சுட்டாங்க. அதனால் நீங்கள் சந்தேகப்படுறதுக்கே இருக்காது அந்த கதைகளில். அவ்வளோ ஸ்ட்ராங். இதைத்தான் வள்ளலார் பேருபதத்தில் சொல்லுவார். இதை மறைத்தவன் ஓர் வல்லவன். சாதாரண ஆளு கிடையாது, பயங்கரமான ஆளு, உண்மை தெரிந்தவன். ஆனால் மறைத்து வைத்து விட்டான். இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் பூட்டிய பூட்டை இதுவரையில் யாரும் திறக்க வரவில்லை, உடைக்கவும் வரவில்லைன்னார். புரியுதுங்களா? அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங், அசைக்க முடியாத ஒரு பூட்டை போட்டு போயிட்டாங்க. அதுக்கு பேர் தான் கதை. நம்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி கோவிச்சுக்குவாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு மதத்தையோ சமயத்தையோ சொன்னோம்னா நம்மளை அடிக்கூட வந்துடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதில் ஃபிக்ஸ் ஆகியிருக்காங்க, மெர்ஜ் ஆகிட்டாங்க. இதை வள்ளலார் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பாமர மக்கள்லேருந்து படித்தவங்களையும் எளிமையாக சொல்கிறார். முதல்ல இந்த குடும்பத்தில் எத்தனை பொண்டாட்டி இருக்கான்னு நமக்கு தெரியுமா? மனைவிமார்கள். இந்த உடம்புக்குள்ளே எத்தனை வள்ளலாருங்க சொல்கிறாரு? 3 மனைவி அந்த ஆன்மாவுக்கு. எத்தனை மனைவி? 3 மனைவி. எத்தனை குழந்தை தெரியுமா? 9 குழந்தை. 3 மனைவி, 9 குழந்தைகள் இந்த உடம்புல இருக்கு. இந்த 12 உறுப்பினர்கள் வாழ்வதற்கு தான் இந்த உடம்பு. வீடுன்னு பேர் இருக்கு. நமக்கு மொத்தம் நம்ம குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்னா ஆன்மாவுக்கு 12 பேர் இருக்காங்க. இந்த 12 பேர் வாழுவதற்காக இந்த வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. எங்க எவ்வளவு எளிமையா நமக்கு புரிய வைக்கிறார் பாருங்க, கதை சொல்லாம. இந்த வீட்டை இறைவன் மாயினால் கட்டி கொடுக்கப்படுது. மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு என்ன வீடு?
வாடகை வீடு. நம்ம குடியிருக்கிற உடம்பெல்லாம் என்ன கொடுத்துட்ருக்குறோம்? வாடகை கொடுத்துட்ருக்குறோம். வாடகைன்னா என்ன பேர் அதுக்கு? உணவு. நீங்கள் பணம் இல்லை இதுக்கு. பணத்தை கொடுத்தா வாயில் போகுமா? அப்போ தினமும் நம்ம இந்த உடம்புக்கு என்ன கொடுத்துட்ருக்கோம்? வாடகை கொடுத்துட்ருக்கோம். அது எத்தனை வேலை கொடுக்குறோம்? 3 வேலை கொடுக்குறோம். அப்போ எத்தனை பேர் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க? 12 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனைவி யாரு அப்படின்னா, ஆன்மா என்பது இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஒளி இல்லைங்களா? அதுக்கு பெண்பால் தான், அது ஆண்பால் இல்லைங்க. ஆன்மாவுக்கு பிற பெண் தன்மை உடையது, ஆண் தன்மைன்னு நினைச்சிடாதீங்க. அந்த ஆண் தன்மைக்கு இப்போ பெண் தன்மைக்கு முதல் யாரு? ஆணவம். புரியுதுங்களா? முதல் மனைவி ஆணவம். அந்த ஆணவத்துக்கு பிறந்த குழந்தை, ஆணவத்துக்கு ஆன்மாவுக்கும் பிறந்த குழந்தை தான் உயிர். நல்லா புரிஞ்சுங்க. ஆணவம் என்பது, அதனால தான் வள்ளலார் சொல்வார், மற்றவங்க சொல்லிய ஆணவம் எல்லாம் செயற்கை ஆணவம்னுவாங்க. இது இயற்கை ஆணவம்னு பேர். இயற்கை ஆணவத்திற்கு பெயர் இயற்கை. அதை அழிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தை உங்களால். இறைவன் மட்டும்தான் அந்த ஆணவத்தை விளக்க முடியும். நீங்களாம் விளக்க முடியாது யாராலுமே. அதனால் முதல் மனைவி ஆணவம், அதுக்கு பிறந்த குழந்தை உயிர். அந்த உயிர் தான் 2வது வருது. இது எங்க நடக்குது? தாயினுடைய கருவறையில் நடக்குது. புரியுதுங்களா? இது மாயாஜால வேலையில் வள்ளலார் சொல்றது. 2வது மனைவி எது என்றால் மாயை. 2வது மனைவி எது? மாயைனா என்ன சார்? அது உண்மை. அந்த மாயை தான் 2வது மனைவி பிடிச்சிக்கிறது. இந்த உலகத்தில் வந்தோடனே அதனுடைய தொடர்பு இருந்தால் தான் நீங்கள் உலகத்தில் வாழ முடியும். அது தொடர்பு இல்லைன்னா உலகத்தில் வாழ்கிறதுக்கு வேலையே கிடையாது. உயிர் மட்டும் ஆன்மா மட்டும் வந்தால் வாழ முடியுமா? இந்த உலகம் என்பது மாயனுடைய நிர்வாகத்தில் இருக்கு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கண்ட்ரோல் இருந்தாலும் இந்த பாடியானது, இந்த உயிரானது, மாயையானது, இந்த பிரபஞ்சமானது மாயனுடைய கண்ட்ரோல் இருக்கு. ஆண்டவருடைய கண்ட்ரோல் நினச்சிக்காதீங்க. படைத்தது ஆண்டவன், நிர்வாகம் மாயை. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு, இந்தியா மாநிலங்கள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, புரியுதுங்களா? ஆனால் அதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹெட்டு. நம்ம எதாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? உடனே மத்திய அரசுக்கிட்ட போவோம். ஒவ்வொரு மாநிலமும் இயங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த மாயை படைத்து இருக்கின்றால் இந்த வரக்கூடிய உயிர்களையும் ஆன்மாவையும் காப்பாற்றுவதற்காகவே தான் இந்த உலகம் படைத்தது. வேற சும்மா விளையாட்டுக்கல்ல. இந்த பிரபஞ்சம் என்பது, பஞ்சபூதங்கள் என்பது மாயினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய நிர்வாகம். அதனால தான் இங்கே வந்த உடனே அது என்ன பண்ணுது? அந்த மாயினுடைய அணுக்கள், அது பேர், அதுவும் அணுக்கள் தான், பொம்மை கிடையாது, உருவம் கிடையாது. அது என்னாவது? அதுக்கு பேர் 2வது மனைவின்னு பேர். 2வது மனைவி. முதல் மனைவிக்கு ஒரு உயிர் பிறந்தாச்சு. 2வது மனைவி கல்யாணம் பண்ணுறது அந்த ஆன்மா. 2வது மனைவிக்கு என்ன கிடைக்குது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 குழந்தை. 2வது மனைவி மாயை, மாயைக்கு 4 குழந்தை. அந்த குழந்தையினுடைய பேர் என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 குழந்தை ஆச்சுங்களா? இப்போ ஆணவம், கண்மம், மாயன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ எல்லாருமே சமயத்திலாம் சொல்லுவாங்க, மதங்களும் சொல்லுவாங்க, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 மலங்களை நீங்கினால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம், கைலாயத்துக்கு போகலான்னு சொல்லுவாங்க. மலம் என்னாலே தெரியாது, மலங்களை நீக்குவதற்கு வழி தெரியாது, அப்புறம் எப்படி நீங்கள் சொர்க்கத்துக்கு போவீங்க? 2வது மாயை, மாயைக்கு பிறந்த குழந்தை. 3வது பொண்டாட்டி யாருன்னா அதுதான் கண்மம். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய கருவிகள் அங்கே தேவை. கண்மம் என்றால் காரியம் செய்யக்கூடிய கருவிகள், செயல்பாட்டு கருவிகள்னு பேர் அதுக்கு. அப்போ 3வது மனைவி யாரு? கண்மம். அப்போ கண்மத்துக்கு 3 குழந்தை. அந்த 3 குழந்தை தான், அதுக்கு பேர் என்ன? 3 குணங்கள்னாரு. 3வது மனைவிக்கு
மூன்று குணங்கள். என்ன குணம்? சத்துவம், தாமசம், ராட்சசம் சொல்கிறோமா? இந்த மூன்று குணங்கள். இது ஒரு குடும்பம். 12 பேர் ஆகிட்டீங்க. 12 பேருக்கு குடும்பம் நடத்தணும். குடும்பம் நடத்துறதுக்கு தயாராகிட்டீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? வீடு கட்டி கொடுக்குது. இந்த மாயையினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பஞ்சபூத அணுக்கள், அதில் 7 விதமான அணுக்கள். இந்த 7 விதமான அணுக்கள் சேர்ந்து இந்த உடம்பை தயார் பண்ணுது. தயார் பண்ணிட்டு உடனே என்னாச்சு? இது ஒரு குடும்பம். ஆன்ம குடும்பம்னு இதுக்கு பேர். ஜீவ குடும்பம்னு பேர். இதுக்கு பேர் என்ன தேகம்? ஜீவ தேகம்னு எழுதுவார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆன்ம தேகம் என்பது வேறு, ஜீவ தேகம் என்பது வேறு. ஆன்மா வந்திருக்கிறது, உயிர் எடுக்கிறது. உயிர் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட தேகம், ஆன்மா வாழ்வதற்காக அல்ல. ஆன்ம தேகம் என்பது வேறு, ஜீவ தேகம் என்பது வேறு. பிரிக்கிறாருங்க. அப்ப உயிர் வந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். உயிர் இல்லை என்றால் உலகத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பில்லை. ஆச்சுங்களா? அப்போ இந்த உடம்பை பற்றி வள்ளலார் தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்கறதுக்கு பேர் தான் சாப்பாடு. அதான் சாப்பாடு. அந்த வாடகை வசூல் பண்ணுறவங்க யார் தெரியுங்களா? இந்த வீட்டினுடைய தலைவன். இந்த வீடு கட்டியாச்சு, எல்லாத்தையுமே கொள்ளைக்குட்டியெல்லாம் பெற்றாச்சு. ஆனால் அந்த வீட்டுக்கு வாடகைக்கு விட்டாச்சு. வாடகையை வசூல் பண்ணுறதுக்கு தலைவன் மாதம் வாடகையில் சாயந்தரம் 3 மாதிரி வருவார். அவர் யார்? வாத பித்த சிலோத்துமங்கள்னு பேர். அதுக்கு வசூல் பண்ணுறவர் தான். இப்போ வாத நாடி, பித்த நாடி, சிலுமுனை நாடின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனுடைய செயல்பாடுகள் வாத பித்த சிலோத்துமம். இதை நீங்கள் ஒரு வேளை கொடுக்கலனா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஆட்டிடும். வாடகை கொடுக்கலனா என்ன? வாசல் வெளில வந்து உட்காந்துக்குவான் வாடகை வீடு கட்டினவன். அதுபோல் நீங்கள் காலையில் அந்த டைமுக்கு உணவு கொடுக்கலனா உங்களுடைய உடம்புக்குள்ள ஒரு உறுப்புகள் பூரா கட 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 கடன் ஆட வச்சுருவார். நீங்கள் ஐயோ என்ன பண்ணுறது, யார் ஏழையோ பணக்காரனை, ஹோட்டல் இருக்கா இல்லையா, எங்கேயோ ஒரு தண்ணியாவது கொடுப்போன்னு ஒரு அவசரமாக போய் கொடுத்துருவீங்க வாடகை. அதுக்கு பேர் தான் உணவு. இந்த குடும்பம் 12 பேர் இதை வாழ்வதற்கு, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக கட்டி கொடுக்கப்பட்ட பாடி. இந்த பாடிக்கு உணவு கொடுக்குறீங்க. இந்த உணவு வருஷம் பூரா கொடுக்குறீங்களா? வயசான ஒரு வாடி கொடுக்குறீங்களா? இளமையில் ஒரு விதமான கொடுக்குறீங்க இல்லையா? வாலிபத்தில் ஒரு விதமாக கொடுக்குறீங்க, வயசாகிட்டா ஒரு விதமாக கொடுக்குறீங்க. இளமையில் சாப்பிட்ற சாப்பாடெலாம் சீக்கிரம் ஜீரணாகுது. 40 வயசுக்கு மேலே கொஞ்சம், 60 வயசுக்கு மேலே திணறீங்க. அதுக்குள்ளே என்னென்ன வருது? உலகத்தில் இருக்கிற வியாதியெல்லாம் வருது. புரியுதுங்களா? அப்போ ஏன் இது வருது? நல்லா தானே குழந்தை பெற்றோம், அதில் எல்லாமே பரிசுத்தமாக தானே இருந்தது. இந்த மாற்றங்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் இளமை வந்து முதுமையாகணும்? ஏன் வாலிபமாகணும்? கடைசியில் ஏன் மரணம் வரணும்? அப்போ மரணம் வருகின்ற பொழுது நமக்கு எங்கே போகிறோம் எங்கே வரனே தெரியாது. இதையெல்லாம் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் சமயங்கள், மதங்கள் எல்லாம் அதற்கு பலவிதமான வழிகளை காட்டியிருக்கிறார்கள். பிரம்மாண்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சன்மார்க்க சங்கத்துக்கு வந்தால் பிரம்மாண்டம் கிடையாது. இங்கே வந்து ஒரு விளக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த கட்டடங்கள் இருக்காது இல்லையா? பெரிய பெரிய ஆடம்பரமான மாட மாளிகை கோபுர கோபுரங்கள் இருக்காது. வேடிக்கை வினோதங்கள் இருக்காது. ஏனென்றால் இங்கு அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இங்கே பேசுவது உண்மையை மட்டும்தான் பேச வேண்டும், உண்மையை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், உண்மையின் பிரகாரம் தான் வாழணும். இப்படி வாழ்ந்தாதான் உங்களுக்கு வள்ளலார் அனுபவித்த அனுபவம் கிடைக்கும். இப்போ இந்த அனுபவமெல்லாம் எப்போ வரும் நமக்கு? அவர் மாலைகளாக தொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? ஆரம்பத்திலிருந்து மாலைகள். மாலைகள்னா என்ன? பூமாலையா? பாமாலை. அந்த பாமாலை என்ன? அருட்பாமாலை. அருளை பற்றி பாடக்கூடிய பாடல்கள். அதனால அதுக்கு திரு அருட்பான்னு பேரு. திருன்னா என்ன? உயர்ந்தது. அருள் அழிவில்லாதது. அதனுடைய பாமாலை, அதனுடைய பாடல்கள். புரியுதுங்களா? அந்த 3 வரி, 3லயும் எல்லாமே இருக்கும். திரு அருட்பா. திரு என்றால் உயர்ந்தது, உயர்தரு அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அப்போ அருள் அழிவில்லாதது, பொருள் அழிஞ்சிடும். அருட்பா என்பது
உண்மையானது, உயர்ந்தது, அருள் தரக்கூடிய வல்லமை உடையது. அதனுடைய கருத்துக்களை நான் பாமாலைகளாக தொகுத்து வைத்திருக்கிறேன். அதனால்தான் இதுக்கு அருட்பாமாலை. இது வள்ளலார் எழுதிய நூல் அல்ல. அதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். இது யார் எழுதின நூல்? ஆண்டவர் எழுதின நூல். வள்ளலார் என்ற கருவியை பயன்படுத்தி இறைவன் எழுதிய நூல் இது. அருட்பா என்பது ராமலிங்கம் என்ற ஒரு தனி மனிதரோ தனி தன்மை வாய்ந்தவரோ எழுதியதல்ல. இது யார் எழுதியது? இறைவன் எழுதியது. இறைவன் யாரை பயன்படுத்தினார்? வள்ளலாரை பயன்படுத்தினார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ நம்ம வள்ளலார் மேலே இருக்கக்கூடிய அளவில்லாத பற்றுதல்னால அவரை நம்ம போற்றி பொழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் வள்ளலாரை செலக்ட் பண்ணவர் ஆண்டவர். ஐயா தலைவர் வடிவேலையா சொன்னார் இல்லையா, இறைவன் என்னை வருவிக்க உற்றேன்னு சொன்னார். அடுத்த வரையில் அவரே என்ன சொல்கிறாரு? நம்ம தலைவர் ஐயா பேசினார் இல்லையா, வள்ளலார் அந்த பாடலில் இறைவனை வருவிக்க உற்றேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு இருப்பாடு ஐயாவே என்ன சொல்கிறாரு? இவர் தாயுமானவராக வந்தவர், வேற ஒருவராக வந்தவர் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். இது இடைச்சர்கள் மற்றவர்கள் சொல்லியது, வள்ளலார் சொல்லலை. வள்ளலார் என்ன சொல்றார்னா, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே. கடைசி வரின்னா, என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க விட்டேன். அருளை பெற்று யாருடைய கண்ட்ரோல்ல நான் வரல, யாருடைய அத்தாரிட்டிலையும் வரல, யாருடைய படிப்பையும் படித்து வரல, யாரையும் பின்பற்றவில்லை. ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். நம்ம யாருடைய ஃபாலோவர்ஸும் கிடையாது. வள்ளலார் யாருக்கு வள்ளலார் குருவே கிடையாது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மட்டும்தான் அவர் குரு. அதுக்கு முன்னாடி இருந்த சமயம் சார்ந்தவர்கள், சன்மார்க்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லி சொல்லி மக்களை சோட்டாங்க. மக்கள் அதே மாதிரி பின்பற்றி வராங்க. அப்போ எடுத்த உடனே மக்களுக்கு நம்ம தெளிவான உண்மை சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே மக்களுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோதான் அங்கே இருந்தது. இப்போ தெளிவடைகின்ற பொழுது உண்மை புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவல் என்ன சொல்றாரு? மருட்பகை தவிர்த்து வாழ்வித்து எனக்கு அருள் குருவாகிய அருட்பெருஞ்சோதி தெளிவுபடுத்திட்டாரு. எனக்கு குரு யார்? எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் குரு. நீ கொடுக்க நான் தொடுக்க என்ன தவம் செய்தேனோ, நீ கொடுக்கின்றாய் நான் தொடுக்கின்றேன், இதற்கு எத்தனை காலம் நாம் தவம் செய்திருக்க வேண்டும்? நான் செய்யவில்லை, ஆனால் நீ கொடுக்கின்றாய். நேற்று பாப்பா பாடிச்சல ஒரு பாட்டு, ஏதும் அறியா இளம் பருவத்தில் எனை ஆண்டு கொண்டவரே. எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சாரு இந்த பாப்பா? நேற்று பாடிச்சல, ஏதும் அறியா இளம் பருவத்தில் என்னை ஆண்டு கொண்டவர். ஒண்ணுமே தெரியாது எனக்கு, ஆனா என்னை ஆட்கொண்டு விட்டாய். என்னை இந்த உலக மக்களுக்கு உண்மைகளை எடுத்து சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் பள்ளிக்கூடம் செல்லவில்லை, எனக்கு ஆசிரியர் இல்லை, எனக்கு இலக்கண இலக்கியங்கள் தெரியாது, இத்தனையும் தெரியாத எனக்கு ஏதும் தெரியாது இருளில் இருந்த என்னை எல்லோரும் அறிய ஏற்றி வைத்தாய் இறைவா, என் சொல் போற்றுவேன். இவரை கொண்டு போய் நீங்க இன்னொரு இடத்துல வைக்கலாமா? இதுதான் எனக்கு வேதனை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய செல்ல பிள்ளை என்று பெயர் பெற்றவர், நெல்ல பிள்ளை என்று பெயர் பெற்றவர், ஞான பிள்ளை என்று பெயர் பெற்றவர், அருள் பிள்ளை என்று பெயர் பெற்றவர். முழுமையாக அருளை பெற்று இறைவனுடைய மயமாக தன்னை மாற்றிக்கொண்டவர். சாதாரணமானவர் நினைச்சிடாதீங்க, ஏதோ ஒரு படத்தை வச்சுக்கிட்டு முக்காடு போட்டுட்டு இருக்காரல்ல. அருள் பிழம்பு, அருள் மேனி, பூதமேனி அல்ல. பூதமேனி என்பது வேறு, அருள்மேனி என்பது வேறு. இதைத்தான் அனுபவ மாலையிலே, அது சொன்னா நிறைய போயிட்டு இருக்கோம். அனுபவ மாலையிலே நமக்கு பாட்டு பாட்டா எடுத்து வச்சுட்டார். அனுபவ மாலை என்பது தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கும் நமக்கு அவருக்கும் உள்ள நிகழ்ச்சி தான் அனுபவ மாலை. இறைவனுக்கும் வள்ளலாருக்கு நடந்தது அனுபவம்.
அவங்க 2 பேரும் உரையாடியது, அவங்க 2 பேரும் கலக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு முதல் பாடல்? அனுபவமாளருடைய ஃபர்ஸ்ட் பாடல் என்ன? அம்பலத்தே திருநடம் செய். எங்க? அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல். தெளிவா சொல்றாரு இங்க. அனுபவமாலையில முதல் பாடலை தெளிவாக சொல்லுகின்ற பொழுது இறைவன் என்ன செய்தார் என்பதை முதல் சொல்றார். எப்படி என்னை ஆட்கொண்டார்? அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டே. அணிகிறேன் சொல்லுங்க, அணிந்து கொண்டேன். அணிகிறேன்னா நாளைக்கு வரும்னு அர்த்தம். அணிந்து கொண்டேன்னா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம், சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம், கலந்துட்டாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அந்த பாடலே பாருங்க. அம்பலத்தே திருநடம் செய் அடிமலர் என் முடிமேல் அணிந்து கொண்டேன் அன்போடும் என் ஆருயிர்க்கும் அணிந்தேன். எனக்கு இறைவன் கொடுத்தாரு, இறைவனிடத்துல சேர்ந்துட்டேன். ஆனா எனக்கு மட்டும் போதும் நான் நினைக்கல. யாருகிட்ட சொல்றாரு? இறைவன்கிட்ட சொல்றாரு. ஆருயிர்க்கும் அணிந்தேன், எல்லா உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் நான் அணிந்தேன். அப்ப அந்த அணியை கொடுக்கும்போது என்ன ஆகுதா? எம்பரத்தே மணக்கும் அந்த மலர் மனத்தை தோழி என்னுரைப்பேன் உரைக்க என்றால் என்னளவு அன்றளவே வம்பிசைத்தேன் அன்றடி நீ என் மணினா என் அருகே இருந்து என் மணி நாசி அடைப்பதனை திறந்து முகந்து அறிகான் நம்புருமூர் நாதவரை உள்ள நாட்டவரும் நன்கு முகந்தனர் வியந்தர நன்மனம் ஈதனவே. இப்போ நம்ம வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சிவபெருமான்கிட்ட ஒருத்தர் போட்டி போட்டு நக்கிறார், நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் என்ன கேட்குறாரு? ஏன் சொன்னார்? இயற்கை மனமா செயற்கை மனமான்னு ஒரு கேள்வி இல்லைங்களா? இயற்கை மனம் உண்டா செயற்கை மனம் உண்டான்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க? இயற்கை மனம்னு சொல்லிட்டாங்க. நக்கிருக்கிற என்ன கோபம் வந்துச்சு? நான் வணங்கும் சிவனுடைய அருகில் இருக்கக்கூடிய பார்வதியாக இருந்தாலும் இல்லையா, நான் வணங்கக்கூடிய சிவனுடைய அருகில் இருக்க பார்வதியாக இருந்தாலும், நான் வணங்கக்கூடிய தெய்வமாக இருந்தாலும் அது இயற்கை மனம் அல்ல, செயற்கை மனம்னாரு. யாரு? நக்கீரர். இவர் போய் முகந்து பார்த்தாரா? அந்த கதையை எங்க கொண்டாந்து எங்க வைக்கிறார்? இதெல்லாம் உங்களுக்கு புரியல. அவங்க சொன்னதுக்கு நேரா பதிலடி கொடுக்குறாருங்க வள்ளலாருங்க. அவர் இயற்கை மனம் அல்ல செயற்கை மனம்னாரு. ஏன்னா இயற்கை மனத்தை நீ அறியாததனால் நீ இயற்கை மனம் இல்லை, அது செயற்கை மனம் சொல்ற. நீ இயற்கை மனத்தை அனுபவிச்சாதானே தெரியும். நீ என்ன அந்த பூவுல பூக்கிற மலர்லாம் வாசனை நினைச்சிட்டு இருக்கிற. நான் சொல்லிய மனம் அது அல்ல. நீ உலகத்தில் மாயினால் தோற்றுவிக்கப்பட்ட மலர்களில் வரக்கூடிய வாசம் அல்ல, இது அருள் மனம். அதுக்கு என்ன மனம்? அருள் மனம். அந்த மனத்தை நீ சுகைப்பாததனால் நீ வாதம் செய்கிறாய். சொல்றாரு பாருங்க. நம்புருமூர் புதல் நாதவரை உள நாட்டவரும் நன்கு முகந்தனர் வியந்தால் நன்மனம் ஜீதனவே. உனக்கு தெரியாதா? என்னை விட உச்சத்தில் என் கூட உச்சில் இருக்காங்க பாருங்க. அப்போ நானும் என் கணவரும் அணைந்து வெளியே வருகின்ற பொழுது, கலந்து வருகின்ற பொழுது அப்பொழுது வாசம் வரும். கலக்காமல் இருக்கின்ற பொழுது வாசம் இல்லை, கலக்கின்ற பொழுது வாசம் உருவாகிறது. அந்த வாசம்தான் அருள் மனம். அந்த வாசத்தை நீ சுவைக்கல, நீ அனுபவிக்கல, நீ செத்து போனவன், உனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நான் மரணம் இல்லாத பெருவாழ்வு பெற்றவன். ஏன் பெற்றென்றால் இறைவனுடன் கலந்தேன். நான் யாரு கூட கலந்தேன்? இறைவனுடன் கலந்தேன்.
இறைவனுடைய கலந்துவிட்ட பிறகு அவருடைய மனமான அருள் மனம் என்னுடைய உடம்பில் வீசுகிறது. புரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றாரு, அந்த மரத்துக்கு சொல்லிட்டாரு, அது வந்து அருள் மன பூ. இந்த அகவல்ல கூட அதுக்கு நிறைய பாடல்கள் வரும். இந்த அருள் மனப்பூன்றதுக்கெல்லாம் நிறைய பாடல்களை கொண்டு வருவார் வரி வரியா. அப்போ இறைவனுடைய கலக்காது இருக்கின்ற பொழுது பூத வாசனை வரும். பூதம்னா மாயினால் தோற்றுவிக்கப்பட்ட பிரபஞ்சத்தினுடைய வாசம், பஞ்சபூதங்களுடைய அந்த வாசம் இறைவனோட கலந்துட்டு இருப்பாடு. அது யாருமே அனுபவிக்காத வாசம், அதுக்கு பேரு கலந்தா தான் வரும். அதனாலதான் இதுவரையில் உலகத்தில் ஆண்டவருடன் கலந்தவர் இல்லை. கலந்தால்தான் வாசம் என்னன்னு தெரியும். வள்ளலார் மட்டும்தான் இறைவனுடன் கலந்தவர். இறைவனுடைய எல்லை கோட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க, கலக்கல. ஒரு வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கிறாங்க, பெங்களூர் நான் வந்துடலாம். ஆனால் பெங்களூரில் வந்தால் ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்க முடியுமா? பெங்களூர் தெரியும். பெங்களூர் சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்க முடியுமா? சீஃப் மினிஸ்டருடைய சீட்டில் நான் உக்காந்தாதான் உலகத்தில் இருக்கிற பத்திரிக்கை பூரா என்னை வந்து, நம்ம கர்நாடகாவில் இருக்கிற பத்திரிக்கை பூரா என்ன எடுக்கிறதும் அவர் எடுக்கிறதும் ஒன்றாயிடும். அது வெளியே நான் பெங்களூருக்கு வந்தவன் கதிரவேல் நான் யாருக்கும் தெரியாது இல்லைங்களா? உங்கள் சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் அவர் எனக்கு பேட்டி என்னை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்குறான்னு வச்சுங்க, எல்லா பத்திரிகை மீடியாக்கள் எல்லாத்துக்குமே வந்துடும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அதுபோல் இறைவனுடன் வள்ளலார் கலக்கின்ற பொழுது மற்ற அருளாளர்களுக்கெல்லாம் அங்கே தெரியுது, நமக்கு தான் தெரியல, அருளாளர்களுக்கு தெரியும். இதைத்தான் நீங்க என்ன சொல்றாரு, எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார். யாரு மனம்னா என்ன? அருள் மனம், இறைவனோட கலக்கிறது. கணவன் மனைவி பாவனையில் அனுபவ மாலையில் சொல்றாரு, 3வது பாடல், எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார், எவ்வுலகில் யாரு எனக்கு இங்கு ஈடு. நான் சொன்னாதான் உங்களுக்கு வருத்தமா இருக்கும். வள்ளலாரே சொல்றார், என்ன மாதிரி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? எல்லாம் செய் வல்லதுரை என்னை மனம் புரிந்தார், எவ்வுலகில், இந்த உலகம் மட்டுமல்ல, நம் பல கோடி உலகங்கள் இருக்கிறது, எந்த உலகத்திலுமே யாரு எனக்கு எங்கு ஈடு. தோழி நீ சொல், நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நீ சொல் அப்படின்றாரு. நல்லாய் யாருக்காரு, நல்லாய் மீ கூற்றுடையார் இந்திரர் மாமுனிவர் நான்முகர் நாரடர் எல்லாம் வான்முகராய் நின்றே. அங்க போகல, வானத்தோட நின்றுட்டாங்க. பட்டியல் போட்டார் சார். இங்க என்னவா, நல்லாய்மி கூற்றுடையார் இந்திரர் மாமுனிவர் நான்முகர் நாரணர்கள் எல்லாம் வான்முகராய் நின்றே பல்லாரில். அவங்க சொல்றாங்களாம், பல்லாரில்னா எல்லா உலகங்களிலும் எல்லாருக்கும் தெரிய, இவள் புரிந்த பெரும் தவத்தை நம்மால் பகர்வது அரிது. மக்கள் சொல்லல, நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் சொல்லுது. இவள் புரிந்த தவத்தை நாங்கள் செய்யவில்லை. நம்ம சொன்னா சாதாரண மக்களுக்கு தான் புரியும். ஆனா வள்ளலாரை பற்றி யார் சொல்றாங்களா? நீங்க வணங்குறவங்கலாம் இந்திரர் சந்திரர் முனிவர், நீ யாராரோ பட்டியலை போட்டுறங்க. பல்லாரில் இவள் புரிந்த பெருந்தவத்தை நம்மால் பகர்வது அரிது என்கின்றார். சிற்சபையில் நடம்புரியும் வல்லானை மணந்திடவும் பெற்றனல் இங்குவிளே. இறைவனை காதலித்து இறைவனை கடவதற்காகவே இவரை தோன்றியிருக்கிற இவர் வந்திருக்கிறாரே, இந்த புண்ணியவான் யாரோ தெரியவில்லை. அத்தனை பேர் அதிசயப்படுறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. எப்படி? வல்லானை மணந்திடவும் பெற்றனல் இங்குவளே, வல்லால் என்று உரைக்கின்றார் நல்லோர்கள் பலரும். நல்லவங்களுக்கு தானே தெரியும், கெட்டவங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த உடம்பு கொடுத்தது மாயை, கொடுத்தது மாயை தான் சொல்லுதான். இந்த உடம்பை கொடுத்து உயிரை கொடுத்து இவளை வளர்த்தனே, இந்த உலகத்தில் வாடகை வாங்கிட்டு இருந்தனே, இதை பெற்றுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன தெரியவில்லையே.
ஏன்னா இது சாப்பாடும் கொடுக்க சாப்பிட மாட்டேங்குது. இப்போ நம்மலாம் சாப்பாடு கேட்கலன்னா என்ன பண்ணுவோம்? சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இவர் கதிர்வேலை அவர் பாட்டுன்னு அளந்துட்டு இருப்பார், நான் பசி எடுக்கிறது போகிறேன் இப்படி கிளம்பிடுவீங்க இல்லைங்களா? ஆனால் வள்ளலாருங்க என்ன சொல்கிறாரு? இந்த மாயை கொடுக்கக்கூடிய உணவு இந்த வாடகை வசூல் பண்ணிட்டு இருக்கும் போது சொன்னோம் இல்லையா, வாடகை கொடுக்கறதில்ல. வள்ளலார் வாடகை கொடுத்தாரா? வாடகை கொடுத்தாரா? கொடுக்கல. வாடகைன்னா என்ன? சாப்பாடு. சாப்பாடு கொடுக்கறதுனால சாப்பாடு அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. மாயை வந்து வசூல் பண்ணி கேட்குது, என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற நான் வாழணுன்ற அவசியம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிறது எதுவும் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அதை தான் பாடல்றாரு. அதே அனுபவமால தான். அன்னம் உண அடைக்கின்றாய் தோழி, என்ன சாப்பிட்றதுக்கு கூப்பிடுற, எல்லாரும் சாப்பிட்றாங்க, நீ வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அன்னம் உண அடைக்கின்றாய் தோழி, இங்கே நான் தான் அம்பலத்தே ஆடுகின்ற அண்ணல் அடிமலத்தேன், உன்னை நினைத்து உண்டேன், என் உள்ளகத்தே வாழும் ஒரு தலைமை பெருந்தலைவர் அருட்புகழாம் இன்னமுதில் என் உடல் என்னுடைய அன்பெனும் நறுங்கணியின் ரதமும் என் தனிக்கணவர் உருகாட்சி எனுமோர் கண்ணருளே தனிந்தெடுத்ததே பாகும் கலந்தே கழித்து உண்டேன் பசி சிறிதும் கண்டிலேன் உளத்தே. நம்மளாம் சாப்பிட்டு விட்டா ஓடிடுறோம். ஆனால் வள்ளலாருங்க என்ன சொல்கிறாரு? நீ சாப்பாடை கூப்பிடுற, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன்னா என்னுடைய கணவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எனக்கு உணவு கொடுக்கின்றார். அது எப்படிப்பட்ட உணவு? அருள் உணவு. நீ கொடுக்கும் உணவு என்னை அழித்து விடும், என்னுடைய உயிர் போய்விடும். அதனால் அந்த உணவு எனக்கு வேண்டாம், நீ வேணா போய் சாப்பிடு. ஆனா இங்க எனக்கு யார் கொடுக்கிறாரு? இன்னமுது என்னுடைய அன்பெனும் நறுங்கணியில் ரலமும் என் தனி கணவர் உருகாட்சி எனுமோர் கண்ணலுளே தனித்து எடுத்த தேம்பாகும் கலந்தே கழித்து உண்டேன் பசி சிறிதும் காணேன். எனக்கு பசி இல்லை. அதனாலதான் வள்ளலார் சொல்லுவார், உற்ற தாரணியில் உலக உணர்ச்சி எனக்கு உற்ற நாள் முதலாக பெற்ற தாய் வாட்டம் உருவதற்கஞ்சு பேனோட உண்டனன். வள்ளலாருக்கு யாராவது சோறு போட்டாங்கன்னு சொல்லுங்க. தர்மசாலை அவர் தானே ஆரம்பிக்கிறாரு. எந்த வீட்லையாவது போய் சாப்பிட்டாரா? அவரே சொல்றாரு, இப்படிலாம் நீங்க கேட்பீங்க, இவங்கெல்லாம் கண்டபடி ஏதாவது சொல்லுவாங்க, நான் போட்டேன் மீ போட்டேன்னு. அதனால வள்ளலார் பதிவு பண்ணிட்டாரு, உற்ற தாரணையில் உனக உணர்ச்சி எனக்கு உற்ற நாள் முதலாக பெற்ற தாய் வாட்டம் உருவதற்கஞ்சி பேருணவுண்டனன் உற்றவர் நேயர் அன்புலார் இவர்களுக்காக ஒரு பிடி உண்டனன் மற்றவை அல்லால் சுக உணா கொள்ள என் மனம் நடுங்கியது என்றாய். என்னுடைய தாய் குழந்தை பருவத்திலே பசியோட தன்னுடைய குழந்தை இருப்பானே என்று என்னுடைய தாய் அவங்களுடைய அலறல் சத்தத்தை கேட்டு, அவருடைய அன்பை கேட்டு, அவருடைய உருக்கத்தை கேட்டு என்னுடைய தாய்க்காக நான் சாப்பிட்டுருக்கிறேன். வேற யாருக்காக நான் சாப்பிடல. சில அன்பர்கள், உயிர் நண்பர்கள், பெருமான் வந்து ஒண்ணுமே கை வைக்காத போறாரேன்னு அவர்கள் வேதனைப்படுவாத இப்படி வச்சு இப்படி போட்டு போயிடுவார். உற்றவர் நேயர் அன்புலார் இவர்களுக்காக ஒரு பிடி உண்டனன் மற்றவை எல்லா சுக உணா கொள்ள என் மனம் நடுங்கியது. ஏன்? சாப்பிட்டா என்ன வரும்? மரணம் வரும். சாப்பிடாது இருந்தா செத்து போய், சாப்பிட்டாலும் மரணம் வரும், சாப்பிடாது இருந்தாலும் செத்து போயிடுவோம். அப்ப என்ன வேணும்? அருள் வேணும். அருள் வந்தால் உணவு தேவையில்லை. அருள் வர வரைக்கும் நம்ம உணவு உட்கொள்ளணும். அருள் வந்துவிட்ட பிறகு உங்களுக்கு உணவு உடம்பு ஏற்றுக்காது. அதனுடைய குவாலிட்டியே தனி. அது அறிவை சார்ந்தது, அது மெய்ப்பொருளை காட்டக்கூடிய ஆற்றல் பெற்றது. அதனால இப்போ காப்பி நேரம் ஆயிடுச்சுட்டாரு யாரு? வாசு.
பாருங்க எவ்வளோ பேசியிருந்தாலும் கூட இந்த மக்களுக்கு கேட்பவர்களுக்கு அவருடைய உணர்வுகள் சோர்வடையக்கூடாது, அவர்களுக்கு மனசில் கொஞ்சம் மன மகிழ்ச்சியை கொடுக்கணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு ரெஸ்ட் கொடுத்துடலான்னாரு. அதனால் நம்மளாம் ஒரு பிரேக் எவ்வளோ நேரம்